சார் வணக்கம் சார். சார் சமீபத்துல அண்ணாமலை அவர்கள் ஒரு இடத்துல பிரஸ் மீட் கொடுக்குறாரு. தமிழ்நாட்டுல பாஜகவினரின் உயிருக்கு ஆபத்து இருக்குது, பாஜகவினருக்கு பாதுகாப்பு இல்லைன்றாரு. எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு நேற்று அவர் சொல்றாரு, ஒரு சீசன்ல பெட்ரோல் வெடிகுண்டு எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மறந்துட்டு இருப்பீங்க. கோயம்புத்தூர் நிறைய வந்து கமலாலயத்திலேயே பெட்ரோல் வெடிகுண்டு விழுந்து ₹1 அகலத்துக்கு ஒரு சுண்ணாம்பு கொஞ்சம் கீழே இதாக இருந்தது. அது அண்ணாமலை அப்படி நின்று போஸ்ட் கொடுப்பார், அப்படியே உலக யுத்தமே நடந்த மாதிரி. அப்போ தான் கேட்டாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கூட தீரில் குண்டு வெடிச்சது, 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற அண்ணாமலைக்கு எப்படி அதிகாலை 5 மணிக்கே தெரிஞ்சு அங்கே வந்து போஸ் வேறு கொடுத்துருக்காருன்னு கேட்டாங்க. பெட்ரோல் வெடிகுண்டுகள்லாம் வரும், அது கோயம்புத்தூரில் ரெகுலராக வந்தது. பாஜக வீடுகள்கிட்ட வந்து உளுந்துரும், ஆனால் வெடிக்காது. பெட்ரோல் வெடிகுண்டு வந்துருச்சு அப்படின்லாம் கிரியேட் பண்ணார். எல்லாம் அவர் ஒவ்வொரு சீசனில் ஒன்று கிரியேட் பண்ணுவார். இந்த ஸ்டண்ட்லேயே தான் ஓட்டிட்டார். ரொம்ப பழசு, ஃபெயிலியர் ஆகி போச்சு, அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இன்னும் வேறு ஏதாவது ட்ரை பண்ணணும் அவர். ரெண்டாவது, இன்றைக்கி அண்ணாமலைக்கு என்ன இதில் வந்து நீங்கள்லாம் போய் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர் வந்து ஒரு கட்சி தலைவராக இருந்தார், இன்றைக்கி ஒன்றும் பதவியில் இல்லையா அவருக்கு? என்ன இப்போ பாஜக தலைவர் சார் எங்கே இன்னும் கொடுக்கலையா அவர்? இல்லை பாஜக தலைவர் தான் அவர் இடைக்காலமா போயிருந்தாரு, கொஞ்சம் லீவ் எடுத்திருந்தாரு. இப்போ போயிட்டாரு. அதுக்கப்புறம் எச் ராஜா வந்துட்டாருல்ல. எச் ராஜாவை ஒருங்கிணைப்பு குழு தலைவராக போட்டிருந்தாங்க இடைக்காலமா. இப்போ அவர் தான் தலைவர். அவர் தான் தலைவர், நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. இல்லை, அவர் தான் தலைவர் சார், அப்படிதான் நியூஸ்ல எல்லாம் போடுறாங்க. அவராக கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு என்ன இது கொடுத்தாங்களான்னு யாராவது மோடிக்கிட்டு இருந்து வந்ததா உத்தரவு? இவர் தான் போயிட்டார். அதுக்கப்புறம் இவர் எப்படி பதவியில் இருக்க முடியும்? முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவருக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. போற வர்றவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா என் பொழப்பு என்ன? நிறைய போராட்டத்தெல்லாம் முன்னெடுக்கிறாருங்களே சார். என்ன போராட்டம் நடத்தினார்? என்ன போராட்டம் நடத்துறாரு? ஏதோ எங்கேயோ வந்து ஒரு 4-5 பேரை வச்சுக்கிட்டு ஏதோ நடத்தி விட்டு உள்ளே போயிட்டார் போன வாரம். எனக்கு தெரிஞ்சு அவர் நடத்தின முதல் போராட்டம்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷத்தில் அவர் நடத்தின முதல் போராட்டம் அதுதான். வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. நிறைய பேரெல்லாம் வந்துட்டாங்க. இவரோட அதிகமாக கதையெல்லாம் கிளப்பி விட்டுக்கிட்டு விளம்பரம் தேடிக்கிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. இவர் டெக்னிக்கு கொஞ்சம் அடிபடுது, சரியா வரல. மறுபடியும் வரணும், ட்ரை பண்ணணும். அண்ணாமலை சொல்றாரு, நாங்க அதிமுக கூடயும் கூட்டணி வைக்க மாட்டோம், விஜய் கூடயும் கூட்டணி வைக்க மாட்டோம், தமிழ்நாட்டில் 2026 5 முனை போட்டி இருக்கும்ன்றாரு. எப்படி பார்க்க? இருக்கட்டும், அவர் சொல்றது சரியா இருக்கலாம். 5 முனை போட்டி இருக்கலாம், 60 முனை போட்டி கூட இருக்கலாம். சுயேட்சைகள்லாம் சேர்த்துட்டீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் 60 போட்டி, 60 முனை போட்டியெல்லாம் நடக்குது இல்லையா? ஒரு சுயேட்சையில் தானே வருவது. அதிகாரப்பூர்வமான கட்சிகள் 2-3 தான் இருக்குது. அதிகாரப்பூர்வமற்ற சுயேட்சைகளும் 30 பேர் நிற்கிறாங்க. அவங்களும் நம்ம கணக்கிலே எடுக்கிறது இல்லை. அந்த சுயேட்சை கூட்டத்தில் இவர் இருக்காரு. 5 முனை என்ன 50 முனையாக கூட சொல்லலாம். ஒரு சுயேட்சையில் தானே வருது. அண்ணாமலை அதை விரும்புறாரு போலயே. ஒண்ணு பெரிய கூட்டணியா அதிமுகவோட நின்று ஒரு பெரிய கூட்டணியா ஆகணும் அப்படின்னு விரும்புறாரு போல. ஏங்க, எலெக்ஷனை நம்பி நிற்கிற கட்சியாக இருந்தாக்கா மக்களை பற்றி பேசுவாங்க. அவங்க தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரிசல்ட்டு அவங்க வேணுங்கிறத போட்டுக்கிறாங்க. மக்கள் கருத்து ஒன்று இருக்குது, தேர்தல் ஆணைய கருத்து ஒன்று இருக்குது. இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? கருத்து கணிப்பில் என்னைக்காவது கருத்து கணிப்பில் வந்து பாஜக வெற்றி பெறும்னு எங்கேயாவது போட்டிருக்காங்களா? பார்த்துருக்கீங்களா? ஆனால் தேர்தல் முடிவு எப்படி வருது? பாஜக தான் ஜெயித்த அதுக்கு உதாரணம் சமீபமாக நடந்த மகாராஷ்டிரா தேர்தல் பெரிய உதாரணமாக இருக்குது. இன்னைக்கு தான் இலாக்கா ஒதுக்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு அங்கே குழப்பம் நடந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிட்டு ரிசல்ட்டை கொண்டுட்டாங்க. அவங்களும் கொஞ்சம் காலை வாரிட்டாங்க. இவங்களுக்கு முழு மெஜாரிட்டி கொடுக்காம காலை வாரி விட்டாங்க. பார்லிமெண்ட்டில் எப்படி மாட்டிக்கிட்டாங்களோ அதே மாதிரி மகாராஷ்டிராலையும் மாட்டிக்கிட்டாங்க. முழுசாக உள்ளே உட்கார முடியல, தொங்க வேண்டியதாக இருக்குது. மாட்டிக்கிச்சு. அதனால தானே இவ்வளோ தடுமாறுறாங்க. ரெடி பண்ண அவங்க நினைச்சதெல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அண்ணாமலை எப்படியாவது ஒரு விஷயத்துல உறுதியா இருக்காரு. 2026 கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்றாரு. கூட்டணி ஆட்சி வந்து அதுல பாஜக தலைமையில் ஆட்சி அமைச்சிடலாம்னு ஒரு கனவு. இப்போவே கூட்டணி ஆட்சி தாங்க நடந்துட்டு இருக்குது. பல கட்சிகள் அதிகாரத்துல பங்கு இல்ல, அதிகாரத்துல பங்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ இது அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் பங்கிட்டு ஆட்சி நடத்துறாங்களா, அது மாதிரி ஆட்சி நடக்கும். அது பார்க்கணும், எந்த கூட்டணி ஜெயிக்குது, அந்த கூட்டணியினுடைய ஒப்பந்தங்கள் என்னங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இது பண்ணும். இல்ல, அண்ணாமலை எப்படி சொல்றாருன்னா, யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்ற புள்ளிக்கு வராரு. அப்ப அந்த முடிவு எடுத்துட்டாங்க. இப்ப தேர்தல் கமிஷன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாஜக பொறுத்தவரை விந்திய மலைக்கு கீழே இருக்கிற இந்த 4 ஸ்டேட் 5 ஸ்டேட்டை பற்றி அவங்க கவலைப்படலைங்க. இவங்க எல்லாத்தையும் சேர்த்தனா கூட ஒரு அத்தனை பேர் சேர்ந்தா கூட வட மாநிலங்களில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அதனால் தென்னாட்டினுடைய குரலை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தாங்க கேரளாவில் வந்து
மழை வெள்ளத்தில் வந்து மக்கள் ஆயிரக்கணக்கில் செத்த போது பட்டேலுக்கு செலவு வச்சாங்க. 300 கோடி கேட்குறாங்க, கேரளா கொடுக்க முடியாதுட்டாங்க. 3000 கோடியில் பட்டேலுக்கு செலவு வச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? நீ எதை எக்கடு கெட்டு போனால் எனக்கு என்னங்கிறது தான் அது அர்த்தம் அதுக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ நடந்துருது, எதை பற்றி அவங்க ஒன்றும் கவலைப்பட்டுக்கலையே. மணிப்பூரில் பார்த்துக்கிட்டே இருந்து கவலைப்படலையோ கோயத்தில் போய் உட்காந்துட்டு இருக்காருன்னா அதை மக்களை பற்றி அவங்க கவலைப்படலைங்க. தேர்தல் ஆணையம் கையில் இருக்கிறவங்களும் அமலாக்கத்துறை கையில் இருக்கிறவங்களும் அவங்க மக்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது ரெண்டையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தால் ஒழிய இந்த நாட்டில் ஜனநாயகம் இருப்பதற்கு அர்த்தமே இல்லை. அது வேடிக்கை தான், ஒரு கேலி பொருளாக தான். தேர்தலுங்கிறது ஒரு தமாஷ், ஒரு வேடிக்கை, அவ்வளோதான். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வரவிருக்கிறது. இல்ல விஜய் களம் கண்டு ஆகணும்னு நினைக்கிறீங்களா? தேவையில்லைங்க. ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டார் 2026 தான் நான் எலெக்ஷனுக்கே வருவேன்னு சொல்லிட்டார். ஆனால் அது வரலாம் அவர் வந்து எலெக்ஷனுக்கு வரமாட்டார். ரெண்டாவது முதல்ல விஜய் வந்து இன்னும் அரசியலை சீரியஸாக எடுக்கணும். எடுத்ததுக்கு பிறகு பார்க்கலாம் அவர் கட்சி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சும்மா அவங்க கட்சிக்காரங்க வந்து அங்கேயும் இங்கேயும் பேசிக்கிட்டு இருக்காங்களோட எந்த இடத்துல என்ன செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும். வெள்ள நிவாரணம்லாம் வழங்கினாரு. என்ன எங்கே வழங்கினாரு? 2000 ரூபா செலவு பண்ணிட்டு வந்து என்ன 100 ரூபாய்க்கு அரிச்சு கொடுக்குறேன்னாரு. யார் வந்தா ஊருக்குள்ளே இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு. இது பெரிய விஷயம் அது. இல்லை வீட்டுக்கு கூப்பிட்டு கொடுத்தாரு. அதான் வீட்டுக்கு கூப்பிட்டு எல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அவங்க வீட்டில் போய் பார்ப்பாங்க. இவர் தான் வந்து தான் வீட்டுக்கு வர சொன்னார். இவராக பாதிக்கப்பட்டிருக்காரு, இவரா வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு தலைவனும் போலாகவே கட்டது. பாதிக்கப்பட்ட மக்கள் என் வீட்டுக்கு வந்து காசு கொடுக்குறேன்னு சொன்ன ஒரே தலைவர் புரட்சி தலைவர் தான். சும்மா சொல்லக்கூடாது. இந்த மாதிரி புரட்சியும் போலாகத்தில் யாருப்பா? அந்த வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டவங்களாம் சொத்து சுகமெல்லாம் போய் எப்படி உயிர் வாடன்னு தெரியாமல் தடுமாறிட்டு போது நீ எப்படியா பஸ்ஸை பிடிச்சி பிளேனை பிடிச்சி என் வீட்டுக்கு வந்தாக்கா அவனுக்கு 1 கிலோ அரிச்சு கொடுக்குறேன்னு சொன்ன ஒரே ஆடு இவர் தான். அதுலேயே தெரிஞ்சு போச்சு அவர் அரசியல் அவர் வந்து அவர் சீரியஸாக எடுக்கல. அதுதான் உண்மை. இல்லாட்டி போனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு தனி பிள்ளைல ஒரு நடிகையோட ஜம்முன்னு ஒரு கல்யாணத்துக்கு போறாருன்னா அரசியலில் ஒரு சீரியஸாக எடுக்கல. வற்புறுத்தப்பட்டிருக்காரு, வந்திருக்காரு. பர்சனலா எடுத்து நம்ம அரசியல்ல பேசலாங்களா? இதெல்லாம் பர்சனல்னு சொல்லக்கூடாதுங்க. இதே வந்து மற்றவங்க பண்ணியிருந்தா விட்டுருப்பீங்களா? கலைஞர் பண்ணியிருந்தா விட்டுருப்பீங்களா? ஸ்டாலின் பண்ணியிருந்தா விட்டுருப்பீங்களா? உதயநிதி பண்ணியிருந்தா? என்ன தப்பு? ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து போறாங்க, இதுல என்ன? அதுதான் அது என்ன அப்படி? இதுவே உதயநிதி போயிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? என்ன சொல்லியிருப்பீங்க? ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து போறாங்க. பார்க்கலாம் என்ன சொல்லியிருப்பீங்கன்னு தெரியும். ஒரு ஊரே வெள்ளத்தில் முழுகிட்டு இருக்குது. அந்த போட்டோக்கள்லாம் ஏங்க வெளியிடுறாரு? யாரும் தெரியாதனமா அண்ணாமலை கூட அதுக்காக ஒரு ரிப்போர்ட் அனுப்பியிருக்காரு, புகார் அனுப்பியிருக்காரு. யார் அந்த போட்டோ எடுத்து வெளியிட்டதுன்ட்டு விஜய்க்காக கொந்தளிக்கு. இந்த புகாரோட கேடி ராகவன் ப்ளூ ஃபில்ம் புகாரையும் சேர்த்து அதையும் சேர்த்து போகணும். அது யார் எடுத்ததுன்னு பர்சனலாக அவர் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் அப்படியே பட்டவர்த்தனமாக வீடியோ எடுத்து விட்டாங்களே, அது யார் பண்ணதுங்கிறது அண்ணாமலை வந்து விசாரிக்க சொன்னால் நல்லாயிருக்கும். ஆரம்பமே அதுதானுங்களே. அதுவுள்ள தமிழ்நாட்டில் அந்த ப்ளூ ஃபில்ம் கலாச்சாரமெல்லாம் இல்லையே. அதுதான் முதல் முறையாக வந்து பெட்ரோல் வெடிகுண்டு ப்ளூ ஃபில்ம் கலாச்சாரம் எல்லாமே தமிழ்நாடு அரசியலே ஒரு புது விதமாக புரட்டி போட்டிருக்காரு. ஆமாம், அதில் சந்தேகமே கிடையாது. அந்த வகையில் அவர் செஞ்சது புரட்சி தான். விஜய் நாடாளுமன்ற தேர்தலில் நிக்காதே நீங்க விமர்சிச்சீங்க. ஏன் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் நிக்க? அவர் அன்னைக்கே சொல்லிட்டாருங்க, 2026 தான் நான் தேர்தலில் நிற்பேன், கிளீனா அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? யாரையாவது அமைதியா இல்லை, அவர் நிற்க மாட்டாருன்னு நான் சொல்றேன். நானும் வேணாங்கிறேன். உலகமே கேட்குது என்ன பண்ண போறேன்னு கேட்குது. அவர் தான் பதில் சொன்ன. அவர் இன்னைக்கு ஒன்றும் பதில் சொல்லலையே. வெளியே சொல்லி நீங்க தான் கேட்டு சொல்லணும். அவருக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்கிற நீங்க தான் சொல்லணும். ஏன் விஜய் ஏன் நிக்கல, நிப்பாரா நிக்க மாட்டாராங்கிறது முதல்ல நீங்க சொல்லுங்க. மக்கள் எதிர்பார்க்கறாங்க. ஒரு அரசியல் விமர்சகரா நிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமா, நிக்கணுங்க. ஒரு அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சாச்சு, மாநாடு நடத்தி விட்டீங்க, பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணிட்டீங்க, 3 கூட்டம். ஆனா இதுவரையிலும் வந்து விஜய் வந்து 3 கூட்டம் தான் போட்டிருக்காரு. 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கூட்டம் போட்டிருக்காரு. ஒரு வருஷம் ஆரப்போகுது கட்சி ஆரம்பிச்சு 3 கூட்டம் தான் போட்டிருக்காரு. ஒரு பொதுக்கூட்டங்கள் கூட எங்கேயும் நடந்த மாதிரி தெரியல, போராட்டங்கள் நடந்த மாதிரி தெரியல, எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. அப்படி இருக்கிறது எலெக்ஷனில் அவர் நிற்கலைன்னாக்கா, எலெக்ஷனில் நிற்கலைன்னாக்கா அவர் என்னத்து கட்சி நடத்த, அவர் கட்சி நடத்துறா இல்லையாங்கிறதுக்கு ஆதாரமே காணுமே. இதுவரை நிர்வாகிகள் பேரை காணோம். யார் நிர்வாகி, யார் மாவட்ட செயலாளர், யார் இது ஒன்றுமே தெரியலையே. ஒரு கட்சி கொடியை போட்டார், அதனுடைய விளக்காமரை கொடுக்குறேன், இன்னைக்கு ஒன்றும் கொடுக்கல. அந்த கட்சி கொடி எங்கேயாவது பறக்குதா? வர்றீங்களா? முறையான அனுமதி பெற்றுட்டு யார் வேணாலும் பறக்க. எங்கெங்க ஒரு இடத்த காட்டுங்க, ஒரு கொடிக்கம்பத்தை காட்டு. தாவேக்கா அதுக்கு இங்கிலீஷில் டிவிகேன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு எக்ஸ்பென்ஷன் சொன்னாங்க. த்ரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ், டிவிகே. நீங்க கொடுக்குறீங்களா? வந்தது எனக்கு வந்தது டிவிகேங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். த்ரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ் கட்சி. எப்படி அவருடைய அரசியல் அப்படி கொச்சப்படுத்துறீங்களா? அவர் அப்படி கொச்சையா நடந்துக்கிறாரு, அது கொச்சப்படுத்தப்படுகிறது. அவ்வளோதான். மக்கள் வேதனையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு நடிகருடைய கல்யாணத்துக்கு
எத்தனை என்ன பத்தல பண்ணுன்னு நினைக்கிறீங்க சார்? அவரு நிவாரணம் கொடுக்க வேண்டிய நேரத்துல நிவாரணம் கொடுத்தாரு. கொடுத்தாரு இல்லையா? ஸ்டாலினும் நிவாரணம் கொடுக்க வேண்டிய நேரத்துல நிவாரணம் யார் கொடுத்தாரு. நிவாரணம் எங்க எப்படி கொடுத்தாங்க? ஸ்டாலின் எப்படி கொடுத்தாரு, இவர் எப்படி அது கொடுத்தாரு? முதலமைச்சர் மக்களுக்கு சார். தெரியுங்க. இல்ல சார், இந்த நான் உங்க நான் நான் வந்து சேனல், தவறா சொல்லல. உங்க சேனல் அவங்க மாத்திரம் இல்ல. அவங்களுடைய பர்சனல் ஒரு வேலைகளை அவங்க விஷயத்தை மாத்திரம் பார்த்தாங்க. புரிஞ்சுங்க. அவங்களுடைய ஸ்டாலின் விஷயத்தை அவருடைய பர்சனல் புரிஞ்சுங்க. வேலையை அவர் ஒரு பார்த்தாரு. விஷயத்தை புரிஞ்சுங்க. உங்க சேனல் மாத்திரம் இல்ல, நூத்துக்கணக்கான டிவி சேனல் இப்படி பேசுறதுனால அப்படியே திசை திருப்பி அப்படியே கொடுத்துட்டோம்னு நினைச்சுக்கிட்டு மமதியில இருக்காதீங்க. வெள்ளம் ஓடி இது பண்ணிட்டு திருவண்ணாமலையில் வந்து நடுராத்திரி 12:30 மணிக்கு உதயநிதி ஸ்டாலின் அந்த ஜனங்க மத்தியில் போயிட்டு இருக்காரு. பச்சையா புழுகுறீங்க. என்னத்துக்கு இந்த புழுகல் வேலை சார்? என்ன என்னத்துக்கு இந்த சொன்னோம்னா புழுகல் வேலை? இப்படியே நீங்க எல்லாரும் களத்துல நின்னாங்க. களத்துல எல்லாருமே இருந்தாங்க. இவர் எங்க இருந்தாரு? இவர் எங்க இருந்தாரு? இவர் நிவாரணம் கொடுத்தாரு. எப்படி நிவாரணம்? இவர் கவர்மெண்ட்ல இருக்காரு. இந்த கேள்வி கேட்டு வாய முடிட்டு போயிருக்கணும். என்னத்துக்கு வர்றாரு? கவர்மெண்ட்ல இல்ல. உன்னை யார் கேட்டா? அவர் உன்னை யார் கேட்டோமா நாங்க? நீதான் கவர்மெண்ட்ல இல்லையே, உன்னை யார் கேட்டா? நீயா வந்து முந்திரி கொட்டையாட்ட மூக்க நீட்டுன உங்க மாதிரி ஆளுங்களை ஏற்றி விட்டீங்க. போறதுக்கும் பயம், கையில காசு செலவாயிடும், அதுவும் கொடுக்க மாட்டேன். தனி விமானத்துல 2 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போக முடியுது. 1 கோடி ரூபாய் ஒரு நிவாரண நிதி கொடுக்க முடியலையே அவரால். வீட்டுல அழைச்சு கொடுத்தாரு. வீட்டுல கூப்பிட்டு கொடுக்குறாங்க. இதை வந்து உங்களுக்கு அசிங்கமா இல்லைங்க? வீட்டுக்குள்ள வேண்டாங்க, அவ்வளவு வேண்டாங்க. உங்க மனசாட்சி பிரகாரம் பேசுங்க. உங்க மனசாட்சி அதுக்கு அவர் ஒரு விளக்கம் சொன்னார். விளக்கம்லாம் இந்த விளக்கத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ஆட்சேபணம் இல்லை. அந்த அளவுக்கு நீங்க இருந்தீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? உங்களையும் சேர்த்து மேல கூட்டு வர வேண்டிய அவசியத்தில் இருக்கு. எந்த அளவுக்கு இருக்காங்கிறது தான் நம்ம இருக்கு. ஒரு மீடியாவை நடத்துற நீங்களே இந்த மாதிரி வந்து ஒரு சப்பக்கட்டு கட்டினீங்கன்னா என்ன பண்ண சார்? அதிகாரத்தில் இருக்கக்கூடிய விழிப்புணர்ச்சி கொடுக்க வேண்டிய ஒரு மீடியாவில் இருந்துகிட்டு என்னத்துக்கு போகணும்னு நான் கேட்கல. நீங்க சொன்னீங்க அரசாங்கத்திலே இருக்காருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? யார் அவரை கேட்டா? நீங்க சொன்னீங்க உங்களை கேட்டோமா? கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனாருன்னு கேட்டீங்க. இங்க அந்த வேலையையும் பார்த்துட்டு நிவாரணத்தையும் கொடுத்துட்டு முடிச்சிட்டு அதுக்கு அவர் பர்சனல் வேலையை பார்க்கணுமா இல்லையா? அது அப்ப அது பண்ணா போதும் இல்லையா? உங்களை பொறுத்தவரைக்கும் வீட்டுல இருந்து திருவண்ணாமலை மக்கள் எல்லாம் சென்னைக்கு வந்து சித்தரஞ்சன் சாலையில வந்து அங்க வந்து வாங்கிக்கங்கன்னு சொன்னாக்க கேட்பீங்களா? சார், இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் சார். இவர் தேர்ந்தெடுக்கப்படல இல்ல. இவர் தேர்ந்தெடுக்கப்படல இல்ல. அவர் இனிமேதான் நிக்க போறாரு. இவர் இன்னும் அரசியலுக்கு வரல இல்ல. இவர் என்னத்துக்கு நிவாரணம் கொடுக்குறாரு? இவர் யாரு கேட்டா? ஸ்டாலின் அவர்களுக்கு கட்டாயம் இருக்கு. இவரை வந்து மக்கள் ஸ்டாலின் போய் கொடுத்துட்டாருங்க. உதயநிதி போய் கொடுத்துட்டாருங்க. அந்த பாதிக்கப்பட்ட நேரத்துல அந்த வெள்ளத்துல அந்த மக்களோட நிக்கிறாருங்க. பேட்டை படிச்சு கட்டி நிக்கிறாரு. என்ன சார்? யாரு இல்ல? ஆமா, அவ்வளவுதான். இவர் யாரு கேட்டா? உன்ன அரசியலுக்கு வந்ததை உன்ன அரசியல்வாதியாக நினைக்கல, உன்ன சினிமாக்காரனா தான் நினைச்சிட்டு நீ தான் வந்து அரசியலுக்கு வந்துட்டு ஆட்சிக்கு வர போறேன்னு கதை விட்டுக்கிட்டு உட்காந்துட்டு உங்க மாதிரி ஆளுங்க அதுக்கு வந்து விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்களா கேட்டோம்? உன்னால ஒரு வெள்ளத்துல வந்து பாக்குறது கூட உனக்கு டைம்ல என் வீட்டுக்கு வந்து அவன் ஹெல்ப் பண்றேன்னு சொல்ற ஆளை வந்து அரசியல் எவன் ஏத்துக்குவாங்க? யார் ஏத்துக்குவா? ஒருவேளை உங்க ஆளுங்க நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்குவீங்க, எங்களுக்கு தெரியாது. பொதுமக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஒருவேளை ஈரோட்ல விஜய் அவர்கள் நின்றுட்டா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? தெரியாது. அவரே நின்றாக்க ஜெயிக்கலாமா? ஏன் கூடாது? உங்க மாதிரி ஆளுங்க அங்க இருக்க மாட்டாங்களா? ஈரோட்ல உங்க மாதிரி ஆளுங்க இருக்க மாட்டாங்கன்னு என்ன இருக்குது? இந்த களத்தின் அடிப்படையில் சொல்லுங்க. களத்தின் அடிப்படையில் வந்து அங்க இருக்கிற ஜாதி அடிப்படையில் இதை மத அடிப்படை எல்லாம் வச்சு பார்க்கணும். 2 தடவை வந்து பெரியாருடைய குடும்பம் நின்றுடுச்சு. அது வந்து திமுகவுடைய இடம். முத்துசாமி வந்து அமைச்சராக இருக்கார். முத்துசாமி வந்து வச்சாது தான் சட்டம். அந்த அளவுக்கு அந்த ஈரோடு வந்து அவருடைய செல்வாக்கு அங்கே மிக அதிகம். செந்தில் பாலாஜி மாதிரி முத்துசாமி ஒரு பவர்ஃபுல் எலெக்ஷன் அவர் வைக்கிறதா அந்த அளவுக்கு அவருடைய செல்வாக்கு அங்கே மிக அதிகம். அதனால அவர் சொல்றவங்க தான் நிற்கும். அப்போ வந்து இளங்கோவன் வந்து கேட்டுக்கிட்டதுனால ஒரு மகன் வந்து பெரியாருடைய பேரங்கிறதுனால அவரை வந்து திமுக விட்டு கொடுத்துச்சு. இப்போ திமுக விட்டு கொடுக்குமான்னு தெரியாதுங்கிறாங்க. 2வது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் வருது. அந்த தொகுதியில் நின்றுனாக்கா அல்பாயுசில் போயிடுறாங்கங்கிற ஒரு பயம் வந்துருச்சு எல்லாத்துக்கும். இது வேற இருக்குது. இப்போ வேண்டாம், என்னத்துக்கு வம்பு? இப்போ வந்து எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாத போது சில பேரை வந்து அமெரிக்காவுக்கு எம்ஜிஆர் கூட போகலான்னு சொல்லி இது பண்ணாங்க. இப்போ எங்கள் அண்ணனையும் சேர்த்து அனுப்புறதுக்கு இது பண்ணாங்க. அண்ணா கூட வந்து அவர் தான் அமெரிக்காவுக்கு போனார். அதனால் எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாத போது ராஜாராம் சேர்த்து அனுப்பலாங்கிற ஒரு பேச்சு வந்தபோது என்ன சொல்லிட்டாங்கன்னா, அண்ணா போயிட்டு வந்து செத்து போயிட்டார், அதனால் ராஜாராம் வந்து துரதிர்ஷ்டம், அதனால் அவரை அனுப்பாதீங்க. எங்கள் அண்ணன் உடனே சொல்லிட்டார், வேண்டாம் அந்த வம்பே வேண்டான்ட்டார், நான் வரலன்ட்டார். இதெல்லாம் நடந்ததுங்க.
இதெல்லாம் வந்து சில சென்டிமெண்ட்டை நீங்கள் வந்து எந்த இதுலையும் மாற்ற முடியாது. சில சென்டிமெண்ட் இப்போ வந்து ஈரோடு தொகுதினாவே பயம் வந்துருச்சு எல்லாத்துக்கும். நிற்கிறவன் செத்து போய்ட்றான்னு ஆகிப்போச்சு. எல்லாத்துக்கும் கோம்பிட்டுறது தான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை. அதனால தான் திமுகவே நிற்குங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு கரெக்டாக இருக்குன்னு தெரியாது. சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றி சார்.